Hi all, welcome back to my channel Bite by Bite. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஹை ஃபைபர் ஃபுல்கா பார்க்க போகிறோம். யூஸிங் மில்லட் வெள்ளை சோளம் வச்சு நம்ம வந்து சப்பாத்தி பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே வந்து நல்ல ஃப்ளஃபியாக பொங்கி வரா மாதிரி எப்படி வந்து மாவு வாட்டர் அண்ட் எவ்வளோ அளவு வந்து கோதுமை மாவு கூட எவ்வளோ மில்லட் மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணால் இதே மாதிரி ஸ்டே சாஃப்ட் ரொம்ப நேரத்துக்கு நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தி வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை சோளம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம கம்பும் யூஸ் பண்ணி இதே ரேஷியோவில் நம்ம கம்பு யூஸ் பண்ணி கம்புலேயும் ஃபுல்கா வந்து செய்யலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவு ஒரு 350 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கடையிலேருந்து வாங்கின ஸ்டோர் பாட் சோள மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் அரைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்ல நைஸாக வந்து நம்ம சோள மாவை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து கிடைக்காது. நான் வந்து டாடா சம்பன் பிராண்டோடைய ஜோவர் மாவு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ஹை ஃபைபராக மாற்றுறதுக்கு நான் வந்து ஜைலியம் ஹஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது அண்ட் கட் ஃப்ரெண்ட்லி கூட. அண்ட் நல்ல வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து இந்த ஜைலியம் ஹஸ்க்கு உண்டு. ஸோ அது வந்து நான் ஒரு 30 கிராம்ஸ் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜோவர் மாவு வந்து ஒரு 150 கிராம், ஜைலியம் ஹஸ்க் வந்து ஒரு 30 கிராம். அது கூட ஒரு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு 5 கிராம்லேருந்து 6 கிராம் வரும். இது கூட பார்த்திங்கன்னா நெய் ஒரு 8 டீஸ்பூன் நெய் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்ல மாவை வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறணும். மாவு கூட பார்த்திங்கன்னா நெய் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹோம்மேடு ப்ளஸ் வாசனை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு எந்த அளவு மாவு நான் எடுத்தேனோ அதே அளவு தண்ணி வந்து எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. விச் இஸ் 3 கப் அப்படின்னா 3 கப் அளவு தண்ணி எனக்கு வந்து யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. பட் நீங்கள் வேறு ஏதாவது பிராண்டு மாவு இல்லை வீட்டில் அரைச்ச கோதுமை மாவுனா ரேஷியோ வந்து மாறும். பட் நீங்கள் ஒரு 2.5 கப்பு தண்ணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாக்கி 1/2 கப் வந்து நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பட் 2.5க்கு கம்மியாக ரொம்ப தண்ணி கம்மியாக போட்டிங்க அப்படின்னா அந்த மாவு வந்து ஃபஸ்ட்டு இதில் நல்லா வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கணும். இது ஒரு ரீசன் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து இதை மாதிரி பிசைஞ்சிட்டு சாஃப்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு ஈரத்துணி போட்டு கண்டிப்பாக ஒரு 1 ஹவர், 1/2 hour to 1 hour வந்து நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ அப்போ ஏன்னா மில்லட் மாவுக்கு இதே வெறும் கோதுமை மாவு அப்படின்னா 1/2 hour போதுமானது. பட் மில்லட்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் பக்கம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல சாஃப்டாக இதை மாதிரி கையில் வந்து எடுக்கும்போதே நமக்கு ஃபீல் சாஃப்ட் வந்து நல்லா தெரியும். நான் வந்து வெயிட் மிஷின் யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாவும் பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு 35 கிராம்ஸ் ஆஃப் உருண்டை வந்து நான் மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து இந்த வீடியோக்காக ஒரு 12 சப்பாத்தி மட்டும்தான் ரெடி பண்ணுறேன். பட் இந்த குவான்டிட்டி நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா இதே அளவு மெஷர்மெண்ட்டில் பிரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 20 to 25 சப்பாத்தி எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ நல்ல ரவுண்ட் பண்ணிக்கணும். ஷேப் வந்து முன்ன பின்னையாக மாறாமல் இருந்துட்டு மாவு வந்து நல்லா டஸ்ட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் மாவை வந்து திரட்டிக்கணும். மாவு திரட்டும் போது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஈவனாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரே சைடில் அழுத்திட்டா ஏதோ ஒரு சைடில் நம்ம ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி கொடுத்துட்டா இல்லை சென்டரில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சப்பாத்தி வந்து பூரி மாதிரி பஃப் ஆகி வராது. ஸோ ஈவனாக ப்ரெஷரும் இந்த மெல்லிஸுக்கும் நீங்கள் வந்து திரட்டிக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து எப்படி மாவு திரட்டுறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தியை திரட்டி வச்சுக்கணும். ஸ்லோவாக அந்த மாவு பார்த்திங்கன்னா நம்மளோட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்போது மாவு நம்ம சொன்ன பேச்சை கேட்டு அதுவே ஆக்சுவலாக வந்து நல்லா டேர்ன் ஆகிறது நமக்கு ஃபீல் ஆகும். அழுத்தி ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா மாவு வந்து நம்ம தேய்க்கிற கல்லோ இல்லை நம்ம கிச்சன் ஸ்லாப்லேயே தேய்க்கிறோம் அப்படின்னாலும் அதில் ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸ்லோவாக சாஃப்டாக ஈவன் ப்ரெஷர் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ கேஸ்ட் அயன் தவாவில் தான் நான் வந்து சப்பாத்தி மேக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே 2 சைடுமே டேர்ன் பண்ணுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் லோவஸ்ட் ஆஃப் தி ஹை பர்னரில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன மெல்லிசான அப்படி முட்டை வரும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் சைடு திருப்பி போட்டுட்டு லைட்டாக வரும்போது திரும்ப வந்து நம்ம கல்லை வந்து
ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம சப்பாத்தியை வந்து அப்படியே பர்னரில் போட்டுடலாம். போட்டிங்க அப்படின்னா பர்னரில் போடும்போது கேஸை வந்து பெருசு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபியான ஒரு சப்பாத்தி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பர்னர் வந்து கல் வைக்கும்போது சப்பாத்தி போடும்போது பர்னரை ஹை ஃப்ளேம்லேயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து பண்ணியிருப்பேன். ஏன்னா மில்லட் வந்து வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் வேணும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க, மில்லட் அண்ட் கோதுமை எதுவாக இருந்தாலுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இன்னொன்று நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா மாவு எனக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டா டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அண்ட் நம்ம அந்த ஜைலியம் ஹஸ்க்கை ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த டைஜஷன் பிரச்சனை, எனக்கு சப்பாத்தி சேரலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட நல்லா டைஜஷன் ஆகும். நீங்களும் இதே மாதிரி இந்த சப்பாத்தி செஞ்சுருக்கீங்களா? மில்லட் சப்பாத்திஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை என்ன மாதிரி சப்பாத்தி உங்களுக்கு வந்து பிடிக்கும்? ஆயில் போட்ட சப்பாத்தியா? இல்லை இந்த மாதிரி ஃபுல்கா டைப் சப்பாத்தி பிடிக்குமா? அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே ரிசல்ட் கிடச்சிதா அப்படிங்கிறதும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்பாத்திக்கு சூட்டபிளான அக்காம்பனிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் காராமணி வச்சு ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். சிக்கர் சோலே அப்படின்னு சொல்லி நம்ம நார்த் இந்தியன் கிரேவி ஒன்று இருக்குது. அது மாதிரி சேம் சோலேக்கு பதிலாக நம்ம ஊர் காராமணி வச்சு சிக்கர் சோலே ஸ்டைலில், பட் நம்ம சவுத் இந்தியன் வெர்ஷனில் நான் ஒரு கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். அதையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை பற்றி கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிங்களா, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் our சேனல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.